ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தில் நம்ம தல சார் ஒரு செம்மையான கேங்ஸ்டர் ரோலில் நடிச்சிருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த கேங்ஸ்டர் ரோலில் இருக்க நம்ம தல சாரோட நேம் என்னன்றது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம தல சார் அந்த கேங்ஸ்டர் ரோலில் ரங்கா அப்படின்ற நேமில் தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு இந்த நியூஸ் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரனோட ஃபேன் பாய் சம்பவத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கு இந்த படம். அண்ட் ஏப்ரல் 10 அன்னைக்கு செம்ம கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் விடாமுயற்சி படத்தை எப்படி ஒரு வெல்கம் பண்ணாங்களோ அதை விட பல மடங்கு தாண்டி செம்ம செலிப்ரேஷன் பண்ணி அண்ட் செம்மையா ப்ரொமோஷன் பண்ணி வேற லெவலா வெல்கம் பண்ண போறாங்க தியேட்டர்ல. ஏன்னா விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டைரக்டர் மகிழ் திருமேனி செம்மையான இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அண்ட் அந்த இன்டர்வியூல இந்த படத்துல எந்த ஒரு மாஸ் சீனும் இல்ல, தல சாருக்கு மாஸ் இன்ட்ரோ இல்ல, மாஸ் பஞ்ச் டயலாக் இல்ல, இது ஒரு கிளாசியான படம், அதனால அந்த மாதிரி ஒரு மாசை எதிர்பார்த்து உள்ள வராதிங்க அப்படின்னும் போது நம்ம ஏகே ஃபேன்ஸ்லாம் மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்தது. சரி, ஓகே, நம்ம தல சார் ஒரு கிளாசியான ஒரு மூவில பார்க்கலாம். நெக்ஸ்ட் வர படம் குட் பேட் அக்லி படத்துல இது எல்லாத்தையும் தாண்டி வேற லெவல மாஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் செம்ம நம்பிக்கையில இருக்கோம். அதனாலே குட் பேட் அக்லி படத்துக்கு அவ்வளவு எதிர்பார்ப்புகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க, ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட ஒவ்வொரு லுக்கையும் ரிலீஸ் பண்ணும்போது அதுலயே செம்ம ஹைப் எகிர்ந்துச்சு. ஏன்னா ஒன்னு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்காரு, அண்ட் இன்னொரு போஸ்டர்ல பிளாக் ஹேர்ல இருக்காரு. அண்ட் லாஸ்டா கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்து ரிலீஸ் பண்ண போஸ்டர்ல கூட கிளீன் ஷேவ்ல விண்டேஜ் அஜிசாரா இருந்தாரு. ஸோ டிஃப்ரெண்ட் கெட்டப்ல டிஃப்ரெண்ட் லுக்ல நம்ம தல அஜிசார வேற லெவல வச்சு ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்காரு. அண்ட் இப்ப அந்த கேங்ஸ்டர் ரோல்ல இருக்க நம்ம தல அஜிசாரோட நேம் ரங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.